டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு வரியையும் நான் உங்களை படிக்க வைக்கிறேன். இப்போ நான் அதுக்கான நோட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க. இப்போ நான் 9th சிந்து சமவெளி நாகரிகம் டைட்டிலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் வணிகமும் பரிமாற்றும் டாப்பிக்லேருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பாருங்கள். ஹரப்பா மக்களுக்கு டேஸ் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. மெசபடோமியர்களோட வணிக தொடர்பு இருந்தது. மேற்காசிய பகுதியிலான டேஸ் 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 போன்ற பகுதியில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. மேற்காசிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதியில் ஹரப்பா முத்திரைகள் கிடைச்சிருக்குது. டேஸ் ஆவணங்கள் மெசபடோமியருக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தின. அது என்ன ஆவணம்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆவணங்கள். யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் டேஸ் என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். இதை நீங்கள் புக்கில் படிச்சுட்டு இதில் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். ஸோ டாபிக் வைஸ்